பவதாரணி மேம் கூட கோட்ல. ஆமாம். ஸோ பவதா வந்து எங்களாரும் ரொம்ப ஷாக் ஆக்சுவலாக. அது வந்து இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு இந்த சின்ன சின்ன பாட்டு எனக்கு வந்து போட்டு காட்டும்போது நல்லா அழுது, அவனும் அழுதான். ஏன்னா எங்களுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து எனக்கு கொடுத்த ஒரே ஒரு டிப் என்னன்னா, நீ என்ன மாதிரி பாடாத, பாலு மாதிரி பாடு. நீ என் வாய்ஸ் எடுத்தனா வெறும் போல்டாகிடும். அப்புறம் என்ன ஆகிடும்னா உன்னை வந்து இது மாதிரி பாட்டுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. மௌனமேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எனக்கு வந்து ஹீரோ அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படம் பண்ணல, அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பாட்ட சொன்னேன், படம் பண்ணணும்னா தலைவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும், நல்லா இருக்கும். அது அன்றைக்கி போய் நானும் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போய் பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டே திடீர்னு வந்துட்டார். வேகமாக வந்துட்டு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த மாதிரி. இது ஆக்சுவலாக அவர் கடைசியாக வந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களோட ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எங்களுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம். அது அவர் என்னை பார்த்து கேட்டார், டேய் நீ வா, மலேசியா பையன் தானே நீ? ஹார்மோனியம் பேர் இது பேர் வந்து பெல்லோஸ்னுவாங்க. ஓகே, அந்த பண்ணுறோம்ல. ஸோ எங்களை பெல்லோஸ் தள்ள வச்சுட்டு நான் வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்லுவார், நான் பாடணும், சொல்லுவார், பாடணும். கரெக்டாக ரெண்டு பேர் எஸ்கேப் ஆவாங்க. என் தங்கச்சிங்க 2 பேரும் நான் பார்த்தோன்னே அப்படியே ஓடிடுவாங்க. உனக்காகல விஜய் சாருக்கு அப்பா அங்கிளா நடிச்சிருக்காங்க. இப்போ கோட்ல நீ விஜய் சாருக்கு நீங்க அங்கிளா நடிச்சிருக்கீங்க. இது யோசிச்சு பாத்தீங்களா சார்? நான் தான் வயசாயிட்ட மாதிரி இருக்கு. விஜய் அப்படியே இருக்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆல்மோஸ்ட் 15 over years ஆயிடுச்சு. கடைசியாக திருப்பாச்சி பண்ண, அதுக்கப்புறம் டச்சே கிடையாது. இப்படி இருக்கீங்க வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அப்போதான் பரவாயில்ல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்காருன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பாலு அங்கிளோட மிகப்பெரிய வெறியன் அவர். ஸோ அவரை மாதிரி வேற யாரும் எந்த சிங்கருமே இல்லை நினச்சிப்பேன். எங்கள் அப்பா பற்றி சொல்லணும் என்னடா சார் ஆமாண்ணா சார். ஃபியூ ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு உங்களோட மெமரிஸ் மட்டும் ஷேர் பண்ணிடலாம் சார். இது வந்து நானே பார்க்குறது இல்லை இந்த ஃபோட்டோவில். ஏன்னா நானே ஒரு மாதிரி ஃபோட்டோ இல்லை. இந்த டைமில் தான் ஆக்சுவலாக அப்பா நிறைய எனக்கு வந்து இந்த பாடுறதுக்கு ட்ரைனிங் பண்ணது. அப்போல்லாம் நடிக்கணும்னு அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, பாடுறது தான் நான். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் வந்து அரங்கேற்றம் பண்ணேன், மிருதங்கம். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கரியர் ஆரம்பித்தது, அதான் மியூசிக்கில். ஸோ 10 வயசில் அரங்கேற்றம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாடுறதுக்கு வந்து அப்பா ட்ரெயின் பண்ண சொல்லி அப்புறம் பாட ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் நடிக்கிறது தான். அதெல்லாம் வந்து நாளை தீர்ப்புன்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ விஜய்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்த அப்புறம் தான் நம்மளும் நடிக்கலாங்க அப்படின்னு அப்போ தான் யோசனை வந்துச்சு. ஓகே, கிரேட் சார். பவதாரணி மேம் கூட கோட்ல. ஆமாம், பயங்கரமாக. பவதா வந்து எங்களுக்கு எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதாவது நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்பா, ராஜா அங்கிள், அமர் அங்கிள், பாரதிராஜ் அங்கிள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள்லாம் அதாவது நான் வந்து 76 பிறந்தேன். அவன் 1969 76 வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் பிறக்கும் போதே எல்லாரும் குழந்தைங்களாம் எல்லாம் ஒன்றா பிறந்து வளர்ந்ததுனால இட்ஸ் லைக் எங்களுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா, தம்பி அந்த ஒரு பாண்டிங் இருக்குது இப்போ வரைக்கும். என்ன இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் திட்டுவோம், அந்த மாதிரி தான் இருப்போம் எப்பவுமே. நான் ராஜா சார்கிட்டே உரிமையோடு தான் கேட்பேன், நீங்கள் எனக்கு பாட்டு கொடுக்க மாட்டேறீங்க, எனக்கு கூட மாட்டேறீங்க, இதெல்லாம் நானே நேராக சொல்லுவேன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னு. எனக்கு நீங்கள் ஏன்னா நான் மாமான்னு தான் சொல்லுவேன், ராஜா மாமான்னு சொல்லுவேன், அமர் மாமான்னு சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு அந்த ரைட் இருக்கனால அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ பவதா வந்து எங்களாரும் ரொம்ப ஷாக் ஆக்சுவலாக. அது வந்து இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு இந்த சின்ன சின்ன பாட்டு எனக்கு வந்து போட்டு காட்டும்போது நல்லா அழுது, அவனும் அழுதான். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அது பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருச்சு, சொல்லவே இல்லையே அப்படின்னு எங்களுக்குலாம் இன்னும் கூட வருத்தம் இருக்குதான். அப்போட பழைய ஃபோட்டோ நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதான் சின்ன வயசில் எல்லாம் எங்களெல்லாம் இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா சொல்லுவாங்க, கச்சேரி போகும்போது அமர் அங்கிள் அப்பா எல்லாம் போகும்போது என்னை வந்து அமர் அங்கிள் தான் தூக்கிப்பாங்க, பிரபு வந்து அப்பா தூக்கி வச்சிருக்காரு, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த டைமில். ஸோ எங்களுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு இதுதான் பாண்டிங் அந்த மாதிரி அது இப்போ வரைக்கும் இருக்குது. கிரேட் சார். எஸ்பிபி சார் கூட இருந்தார். அது அவர் இன்னொரு தலைவருங்க இல்லை. அது மிஸ்டர் பாரத்ல ஒரு பாட்டு வருது. ஆமாம், என்ன பாட்டு? 2 பேரும் மிரட்டி. பாலு அங்கிள் எப்படின்னா, அப்பா வந்து நான் பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து எனக்கு கொடுத்த ஒரே ஒரு டிப் என்னன்னா, நீ என்ன மாதிரி பாடாத அப்படின்னு சொல்லுவார், பாலு மாதிரி பாடு. ஏன்னா பாலு வந்து பார்த்தோன்னா, பாலுக்கு வந்து எல்லா ஏஜுக்கும் உண்டான வாய்ஸ் இருக்குது. நீ என் வாய்ஸ் எடுத்தனா வெறும் போல்டாகிடும். அப்புறம் என்ன ஆகிடும்னா உன்னை வந்து இது மாதிரி பாட்டுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீ வந்து பாலு வாய்ஸ் எடுத்துட்டேன்னா பாரு, பிரசாந்துக்கு பாடு, ரஜினி சாருக்கு பாடு, எல்லாருக்கும் பாடுறாப்புல. அந்த மாதிரி நீ வந்து வாய்ஸ் நீ வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். என் குரல் மட்டும் எடுத்தனா அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அப்புறம் இதே மாதிரி பாட்டு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீ அதை செய்யாத அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி வாய்ஸ் அவருக்கு. ஆமாம்.
அவர் கடைசி காலம் வரைக்கும் அவரோட குரல் வந்து இப்போ உள்ள பசங்களுக்கும் பாடுற மாதிரி ஒரு குரல் அது. அது வந்து அது பெரிய கிஃப்ட், அது யாருக்குமே அமையாது அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி அவர் கேரக்டர் அப்படி தான், ரொம்ப ஜாலியாக என்கரேஜ் பண்ணுவார், ஃபன்னான கேரக்டர், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அவர் ஷோஸ் நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன் அவரோட. அமர் அங்கிள் குரூப்பில் நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 50-60 ஷோ அவர் கூடயே போயிருப்பேன். நான் ஆஸ்திரேலியா நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஷோலே பாடும்போது கூட வந்து அவருக்கு சொல்லணும்னு இல்லை, இந்த பையன் வந்து நம்ம வாசுவோட பையன், எங்களோட ஜெனரேஷனில் இவன் தான் இப்போ பாடுறான், நல்லா பாடுவான் அப்படின்னு அவரே சொல்லுவார், ஸ்டேஜ்லேயே சொல்லுவார் எஸ்பிபி சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவரும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபேமிலி பாண்டிங் மாதிரி தான் அது. ஆமாம். தலைவர் கையில் அந்த பாபா. ஆமாங்க, இது வந்து ராகவேந்திரா ஃபோட்டோ. அது மௌனமேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எனக்கு வந்து ஹீரோ அனௌன்ஸ் பண்ணாங்க. அது படம் பண்ணல, அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பாட்ட சொன்னேன், படம் பண்ணுறோம், தலைவர்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சும்மா கேட்டோன்னே அவர் உடனே ஓகேன்னாரு. அது அப்போ தான் அந்த ராகவேந்திரா ஃபோட்டோ அவர் எப்பவுமே அது கொடுப்பாரு அது. ஸோ அது அன்றைக்கி போய் நானும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு போய் பார்த்துட்டு இப்படி நாங்கள் போய் பேசிட்டே திடீர்னு வந்துட்டார். சடனாக அவர் அப்படியே வேகமாக வந்துட்டு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த மாதிரி அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான். எஸ்பிபி சார் அப்பாவுக்கு மரியாதை செய்கிற. ஆமாம், இதே அது ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதில் அது வந்து அவங்க பாலு அங்கிள், அமர் அங்கிள்லாம், அதான் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ். அவங்களாம் அதுவும் அமர் அங்கிள் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ், வாடா போடா. எப்படி பாலு அங்கிளும் ராஜா அங்கிளும் வந்து வாடா போடா பேசிப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ அது 2 ஃப்ரெண்ட்ஷிப் அது அந்த மாதிரி. கிரேட் சார். உங்களோட கல்யாணத்துக்கு சிவாஜி சார் அவரோட அது வந்து ஆக்சுவலாக அவர் கடைசியாக வந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களோட ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எங்களுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவர் சிவாஜி சார் வந்து எப்படின்னா, இது தேவர் மகன் இது நடந்துச்சு, வெற்றி விழா நடந்துச்சு, அப்பா இல்லை ஊரில். அப்போ நான் போகும்போதெல்லாம் அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏய் நீ வா, மலேசியா பையன் தானே நீ அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவர். ஏன்னா அவர் வந்து என்னோட மிருதங்கம் அரங்கேற்றம் இதுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தது அதெல்லாம் போய் பார்க்கும்போது அப்பா அடிக்கடி போவார் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா அவருக்கு நடிகர்கள்லேயே அவரை தான் ரொம்ப பிடிக்கும், சிவாஜி சார் தான். அவரோட பெரிய ட்ரீமே வந்து அவருக்கு எப்படியா பாடணுன்னு. ஆனால் நிறைய பாடினார், இமைகள், ஏன்னா இந்த பாட்டாக இருக்குது தேவனின் கோவிலில், வெள்ளை ரோஜா, நிறைய படம் பாடினார். ஒன்ஸ் மோரில் கூட பாடினார். ஸோ அதனால் அது அவருக்கு இப்போ எப்படி நான் தலைவருக்கு பாடணுன்னு ஒரு கனவோடு இருந்தனோ அந்த மாதிரி இப்போ அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, சிவாஜி சாருக்கு பாடணும் அப்படின்னு. ஸோ அவர் அப்பா ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்திருக்காரு நம்ம கல்யாணத்துக்குன்னு. அது ஒரு மெமரபிளாக ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் மாட்டுறது என்றைக்குமே இருக்கும். கடைசியாக ஃபேமிலி ஃபோட்டோ. ஆமாம், எனக்கு வந்து வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணாத அதை பண்ணாத ஒன்றுமே தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வாடா போடான்னு கூட சொல்ல மாட்டார். என்னையா தம்பி இப்படி இருக்கேன் பண்ணியா அப்படி தான் பேசுகிறது. யாரையுமே ரொம்ப சீக்கிரம் அந்த டான்ற வார்த்தையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். எல்லாருமே தம்பி என்னையா பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களாயா, அப்படி தான் பேசுவாரே தவிர யாரையுமே ஒரு கோபமாக பேசி பார்க்கவே முடியாது அவர். ஸோ வீட்லேயும் அப்படி தான் ரொம்ப ஜாலியாக இருப்பார். வரும், ஆனால் எப்போவாவது ஒரு தடவை கோவம் வரும். வந்துச்சுன்னா ரொம்ப நேரம்லாம் இருக்காது, அப்படியே டப்புன்னு போயிடும். கண்டிப்புக்காக கோவம் வரும். நம்ம சின்ன வயசில் பண்ணாத லூட்டி இல்லைல்ல, ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், ஸ்கூலுக்கு பங்க் அடிப்போம், இதுக்கெல்லாம் ஏதாவது இங்கே யாரும் அது நியூஸ் போகும்போது அதுக்கு மட்டும் ஏன் பண்ண அப்படின்னு ஏதாவது ஒரு அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஜாலியான டைப்பு அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். யாராவது சொந்தக்காரங்க வந்தால் கூட ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போங்க, போகாதீங்க. அவருக்கு அந்த கூட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே ஆட்கள் வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். ஸோ நாங்கள் இந்த ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாமே ஒரு பழக்கத்துலேயே வச்சுருப்பார். டைனிங் டேபிள் இருந்தாலும் தரையில் எல்லாம் உட்காந்து உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கதையை அவர் மலேசியாவில் இருந்த விஷயங்கள், எஸ்டேட்டில் அவங்க ஒர்க் பண்ணது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் எப்போவுமே ஃபேமிலியோடு இருக்கிறது தான் அவரோட கேரக்டரு. வெளியிலையும் அப்படி தான் அவர். யாராக இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். யாராவது பாடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பாட்டு வாய்ப்பு கொடுப்பாரு, பண்ண சொல்லுவார், எல்லாமே செய்வார்.
உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறதுன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல சின்ன வயசுல, அது எப்படி சார்? இல்லை பாட்டு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அது நாங்கள் அந்த காலத்துலலாம் ஐயோ மாட்டணுமான்னு இருக்கோம். ஏன்னா நாங்கள் அப்படியே அவர் வந்து ஹார்மோனியம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாருன்னா அப்படி நாங்கள் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஹார்மோனியம் பேர் அது இது பேர் வந்து பெல்லோஸ்னுவாங்க. அந்த அது பண்ணுறோம்ல ப்ரெஸ் பண்ணுறோம்ல. ஸோ எங்களை பெல்லோஸ் தள்ள வச்சுட்டு நான் வந்து எங்களை வந்து அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லுவார் நான் பாடணும், சொல்லுவார் பாடணும். கரெக்டாக ரெண்டு பேர் எஸ்கேப் ஆவாங்க. என் தங்கச்சிங்க 2 பேர் நான் பார்த்தோன்னே அப்படியே ஓடிடுவாங்க, இல்லைன்னா அவங்களும் மாட்டிப்பாங்கன்னு. அதெல்லாம் அந்த டைம் இப்போ நினைக்கும் போது அது ஃபன்னாக இருக்குது. அப்போ வந்து ஐயோ இவ்வளோ நேரம் போடுறாரு அப்படின்னு இருக்கும். பட் நிறைய கேர் எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுவாங்க, நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. நான் நடிக்க போகும்போது கூட வந்து சும்மா போனோம் நடித்தோம் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நீ ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக கெட்டப்போ இல்லை ஏதாவது மேனரிசமோ ஏதாவது அப்படி தான் போகல. 1 வருஷம் வரும்போது நான் அப்படி அந்த புதுசாக நான் தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் செஞ்சது எல்லாமே. ஸோ அது எல்லாமே அப்பாவோட ஐடியாஸ் தான். எப்பவுமே சொல்லுவார், நம்ம போனால் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், இல்லைன்னா 10ல் 1 11 ஆகிடும், அதனால் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. சூப்பர் சார். மனசிலாயோ சாங் காலம் இருக்கும் வரைக்கும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சரி, நான் ஒன்று நோட் பண்ணேன் சார். பூவை உனக்காகல விஜய் சாருக்கு அப்பா அங்கிளாக நடிச்சிருப்பாங்க. இப்போ கோட்டில் நீ விஜய் சாருக்கு நீங்கள் அங்கிளாக நடிச்சிருக்கீங்க. இது யோசிச்சு பார்த்தீங்களா சார்? இப்போ சொல்லி தான் இது யோசிக்கவே இல்லையா? எப்படிப்பா இப்படி யோசிக்க? அது எடுத்த மீடியாவில் இதான நமக்கு வேலை. ஸோ அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது மலேசியா வாசுதேவன் சார் அங்கிள், இப்போது நம்ம யுகேந்திரன் சார் அங்கிளாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு செம்ம ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஃபீல்லாம் கொடுக்கலங்க. இப்போ நான் தான் வயசாயிட்ட மாதிரி இருக்கு. விஜய் அப்படியே இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அப்பாவுக்கு அங்கிள், நான் வந்து இப்போ உள்ள விஜய்க்கு அங்கிள்னா சார் அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக எனக்கு தோணுச்சு சார். நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா சார் ஸ்பாட்டில்? நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். நான் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 15 over years ஆயிடுச்சு. கடைசியாக திருப்பாச்சி பண்ண, அதுக்கப்புறம் டச்சே கிடையாது. ஸோ இந்த படம் பண்ணும்போது பிரசாத்தில் தான் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது தான் அவர் அப்போ தான் சரி நம்மளை பார்த்து பேசுவாப்புல என்னன்னு தெரில அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதுதான். சரி நம்ம இப்போ வேலையை பார்த்துட்டு வந்தோன்னு அப்படி தான் செட்டுக்குள்ள வரும்போது அப்படி இருக்கீங்கன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அப்போ தான் பரவாயில்ல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்காருன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ரஷ்யாலாம் செம்ம ஜாலியாக இருந்தார் எங்கள் கூட. இங்கேயும் இந்த செட்லேயும் கூப்பிட்டு பாட்டு பாடுறது, அவரும் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் பாலு அங்கிளோட மிகப்பெரிய வெறியன் அவரு. ஸோ அவரை மாதிரி வேற யாரும் எந்த சிங்கருமே இல்லை. நான் நினச்சிப்பேன் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும், என்னடா சார் ஆமாண்ணா அப்படி சார். ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பார் அவர். வெளியில் அவங்களால காட்டிக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள அதாவது இந்த செலிபிரிட்டிஸோட ஒரே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அதுதான். அவங்களால வெளியில் வரணும்னு ஆசை இருந்தால் கூட அவங்களால வெளியே வர முடியாது. ஆமாம். ஸோ அதாவது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா கஷ்டம். இப்போ அனிப்ரோலாம் இப்போ வெளியே வர முடியாது, வந்த பிச்சு எடுத்துருவாங்க. தலைவர்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அதுதான் அவங்களுக்குலாம் இருக்கும். சரி நம்ம தனியாக எங்கே, அதனால தான் எங்கேயாவது வெளிநாட்டில் யாராவது ஊர் தெரியாது ஊர் யார் பேர் அப்படியே போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுறாங்க. அப்படி தான் பண்ண முடியும். வேற அங்கேயே எவனா பார்த்துருவான், பார்த்துட்டு உடனே நியூஸை போட்டுருவாங்க. அங்கே போட்டாங்கன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியாவது. ஸோ அது அவங்களுக்கு இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். கம்மிங் பேக் டு தலைவர், எனர்ஜி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற ஒரு மிஷின் அந்த மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எப்படி பார்க்குறீங்க தலைவர்? அப்படியே தான் இருக்குது. இல்லை கொஞ்சம் கூட இப்போவும் அந்த பாட்டில் பார்த்தா அப்படி தான் இருக்காரு. அந்த த்ரோனில் உட்காந்து அவர் பண்ணுறதுலாம் பார்த்தா அந்த டைமில் பண்ண மாதிரியே இருக்குது. சான்ஸே இல்லை. கரெக்டு. எப்போவுமே அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளை பார்க்க வர ஃபேன்ஸுக்கு ஒரு மாசான ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஒரு சாங் கொடுத்துடணும். அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மெனக்கடலுக்கே வந்து தலைவருக்கு வந்து நிரந்தரமாகவே இருக்கு. தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அப்போது ரஜினி சாரோட படங்கள்லாம் வரும் இல்லையா? அப்போலாம் எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? இப்போவும் அதே தான் என்ஜாய்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நான் நியூசிலாண்டில் இருக்கும் போதும் கபாலி காலா எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். அது மாறாது இல்லையா? ஒரு பேப்பர் எடுத்து பிள்ளையர் சொல்லி போடுற மாதிரி அது. தலைவர் வந்துட்டாருன்னா அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. கிரேட் சார். இன்னைக்கு தலைவரோட படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஹாப்பியாக இருக்கும். அது என்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக நான் பாடுவேனே தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா அப்பாவோட வாய்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மட்டும் தெரியும். ஸோ நான் பாடுவேன். அப்படி நான் சொன்னேன், நான் என்ன பாடுறேனே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் என் குரல் அப்பா குரல் தான் வரப்போது, நான் பாடுறேன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் நான் நியூசிலாண்டில் அங்கேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணி அமிச்சேன். ஓகே. ஸோ அது ஒரு ஃபுல்லாக ஒரு வெர்ஷன் பாடிட்டு அதுக்கப்புறம் ப்ரோ இன்னும் இந்த என்ன ஒத்தடி இல்லை பொதுவாக மனசுத்தாங்கம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் அந்த டோனில் போவோமா அப்படின்னா சரி ஓகே ட்ரை பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் அனி ப்ரோவே திருப்பி கூப்பிட்டு அந்த மனசுலாயோ இருக்குல்ல அதுவும் இன்னொரு தடவை பாடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுவும் தலைவர் பாடுற மாதிரி ஒரு சில போர்ஷன் இருக்கும் அப்படின்னா சரி ஓகே அதுவும் பாடி அமைச்சு கரெக்டாக இருக்கா ஓகே இருக்கா திருப்பி பண்ணணுமா
அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஒரு தனி ஃபீல் தான். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு பகல், எனக்கு நைட்டு ஆமா ஆமா 12-1 மணி இருக்கும் எனக்கு நைட்டு. அப்போதான் எல்லா நெய்பர்லாம் தூங்கிட்டு இருக்கிற டைமில் நான் சத்தமாக பாடிட்டு இருந்தேன். ஸோ கிரேட் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ஒரு நல்ல தேங்க்யூ ஸோ மச். இல்லை நிறைய மெமரி ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நிறைய ப்ராஜெக்ட்டில் நான் உங்களை பார்க்கணும், உங்களோட வாய்ஸ்லையும் நாங்கள் நிறைய பாடல்கள் கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு தேங்க்யூ. உங்கள் பிளஸ்ஸிங், உங்கள் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ரெட் நூல் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.